அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறார். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றார். அங்கே குரு சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுவார். அங்கே பார்த்தீங்கன்னா குரு இடையில அதிசாரமாக, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு சுமார் 49 நாட்கள் அதிசாரம்னா முன்னோக்கி போகுது. தான் இருக்கும் ராசியிலேருந்து முன்னோக்கி மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் அங்கே இருப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு போவார். ஆக இந்த தடவை குரு பகவான் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த காலங்களில் குரு மிதுன ராசியில் இருக்கும் பொழுது அவர் அங்கே மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கெல்லாம் பலன் செய்ய போகிறார். மிருகசீஷம் அப்படின்னா செவ்வாய், திருவாதிரை அப்படின்னா ராகு, புனர்பூஷம்னா குரு. இந்த 3 கிரகங்களின் வழியாக நமக்கு பலன். அது மட்டுமல்ல, குரு பகவானுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. குரு பகவான் எங்க இருக்காரோ தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக தான் இருக்கும் வீடு, தான் செல்லக்கூடிய நட்சத்திரம், தான் பார்க்கும் பார்வை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த காலகட்டங்களில் குரு பகவான் செய்ய இருக்கார், இதுதான் இப்போ பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்த குரு 11ஆம் இடத்துக்கு வர்றார். எப்பவுமே லைஃப்பில் 11ஆம் இடம் தான் நம்ம எல்லோருக்கும் முக்கியம். ஏன்னா 11ஆம் இடம் என்பது நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு இடம். அங்கே குரு பகவான் வர்றது இது வரைக்கும் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 11ஆம் இடம். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள். எல்லா கிரகங்களும் நன்மையும் செய்யும், அதே கிரகம் தீமையும் செய்யும். உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்னெல்லாம் நன்மை உண்டு, என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் பார்க்க போகிறோம். ஆக 11ஆம் இடம் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகிறது. இதை திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மோட்சம் உண்டுங்கிறதுக்காக தான் சொல்றோம். அப்படிப்பட்ட குரு பகவான் மெயினா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறேன். எப்பயுமே 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். லைஃப்ல நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ண போறீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில நமக்கான ஆம்பிஷன் என்ன, நோக்கம் என்ன, நாம என்ன காரணத்திற்காக பிறந்திருக்கோம், நம்முடைய லைஃப்ல என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நம்ம என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கையில பெரிய லெவலில் டெவலப் ஆகும் அப்படிங்கிற பிளானிங்கை இந்த காலகட்டங்களில் பண்ணுங்க. ஏற்கனவே உங்களுடைய பிளானிங் இருந்தால் பிளானிங்கை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அதற்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைங்க. 3ஆம் இடம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, இது அத்தனையுமே 3ஆம் இடம் தான். அந்த இடத்த குரு பார்க்குறார். அது மட்டுமல்ல, இந்த குரு பகவானுடைய 3ஆம் இடத்து பார்வை வாழ்க்கையில நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஒரு மனிதனுக்கு, அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அது மாதிரி இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரையாவது வழிகாட்டுவதற்கு அனுப்புவார். அந்த காலங்கள் இப்ப உங்களுக்கு இருக்கு. இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கங்க. இந்த ராசி பலன் கேட்கறதே நாம் என்ன பர்பஸ்க்காக கேட்குறோம், எந்த காலத்துல என்ன நன்மை நடக்கு, என்ன தீமைகள் உண்டு, நாம் எப்படி அதிலிருந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், இதுக்காக தான் நம்ம கேட்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முயற்சிக்கான பயிற்சி. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயிப்பீங்க. எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. 3ஆம் இடம் எல்லா விதமான தகவல் தொடர்பு சாதனங்களையும் சொல்லுவது. ஸோ அத்தனையும் நீங்கள் பெரிய லெவலில் யூட்டிலிட்டி பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். எதிர்பாராத செய்திகளும் நன்மையாக இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த காலங்களில்
டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நன்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்ட் டைமாகவும் நிறைய ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே நிறைய உங்களை அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், படிப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த குரு பயிற்சி காலங்களில் நிறைய இருக்கு. ஆக தேடுதல் என்பது மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைச்சீங்களோ இந்த மாற்றங்கள் அத்தனையும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப, அது மட்டுமல்ல, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காம வந்தால் நடக்கும். எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உறவுகளால் நமக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான காலமும் இந்த காலத்துல உங்களுக்கு இருக்கு. நீங்க யாரெல்லாம் சிறு தொழில் பண்றீங்க, சுய தொழில் பண்றீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு. 3ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்றீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்றீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்றீங்க, கன்சல்டன்சி பண்றீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைன்ல இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறீங்க, அது கார்கோ லைன்ல இருக்கிறீங்க, எந்த ஃபீல்டுல இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ஃபீல்டுல நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த காலங்களில் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு, எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு, டூர் இருக்கு, டிராவல் இருக்கு. அது மட்டுமல்ல, குருனாலே தெய்வ வழிபாடு, எதிர்பாராத ஆலய தரிசனம், ஆன்மீகமான பயணங்கள் அடிக்கடி உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்களில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாய்க்கம் உண்டு. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகி நல்ல கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது கிட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படி இருந்தாலும் 7ஆம் இடம் உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் நடக்கல, டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. ஸோ எனக்கு திருமணமே வேண்டாம், லைஃப்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணத்துக்கான வரும் வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ரொம்ப நாளாக கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எதிர்பாராத விதமாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகி அது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆக சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளா டிலே மேரேஜ், டெனி மேரேஜ் அல்லது லவ் மேரேஜா நடக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னுடைய தொழிலை நான் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யுங்க, அவசரப்படாதீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லாங் ஜேர்னி போறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் உங்களுடைய ஜேர்னி தொடரும். அதுக்கான வாய்ப்பு கூட இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுக்கு இருக்கு. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்க பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்க. ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ உங்களுடைய கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் மட்டுமல்ல, எனக்கு பெரிய லெவல்ல நோய் இருக்கு, நோயினுடைய தன்மையால நான் ரொம்ப அவஸ்தப்படுறேன், கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், நிறைய மெடிசன் எடுத்துக்கிறேங்கிறவங்க அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக நோய், கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள், மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த குரு பயிற்சி முழுவதுமே சிம்ம ராசியை பொறுத்த உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இடையில நான் அதிசாரம்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அந்த 49 நாட்கள் மறுபடியும் அந்த காலத்தை சொல்றேன். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 49 நாட்கள் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வெளிநாட்டு தொடர்புகளை அதிகப்படுத்துங்க. அந்த காலங்களில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்க. நான் அந்த காலத்தில் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்க அந்த வாய்ப்புகளை அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லை, இந்த குரு பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ மிக 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 கவனம் வேலையில். ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை தான் பார்க்குறார். அப்படி இருந்தால் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும்
அல்லது வெளியேற்றப்படணும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய கரியரில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எவ்வளோதான் எஃபர்ட் எடுத்து பண்ணணும், உங்களுக்கான ரெகக்னைஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இல்லை. நீங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்படணும் அல்லது வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறது அல்லது விஆர்எஸ்ல வர்றது அல்லது வேலை நிமித்தமாக லாங் லீவ் போடுறது அல்லது கம்பெனி உங்களை டெர்மினேட் பண்ணுறது அல்லது பெஞ்சில் இருக்கிறது, இது அத்தனையும் சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஆகையினால வேலையில கிடைச்ச வேலையை தக்க வைங்க. அவசரப்பட்டு வேற வேலைக்கு மாறுறது, பேப்பர் போடுறது வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையா நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டர், கவர்மெண்ட் சர்வீஸ், இனி அதர் ஃபிட்டட் கன்சர்ன்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருங்க. நமக்கு ஒரு ஜாப் இருக்கிறதே உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. பொறுமை நிதானமாக இருங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க வேலை வாய்ப்புகளில். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த காலங்களில் கணவன் மனைவி உறவு ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்களோ அது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க நல்ல ஏற்றம் பெறுவீங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு மாற்றம் இருக்குது. யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் குரு ஸ்தலங்கள் இருக்க வாய்ப்பு இருந்தால் அங்கெல்லாம் போங்க. குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழங்கிட்டு வாங்க. சிவ வழிபாடும் தட்சிணாமூர்த்தியும் தரிசனம் பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி ஒரு புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறது. உங்களுடைய கன்னி ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுறார். இடையில பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரமாக முன்னோக்கி போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. உங்களுடைய ராசி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். கிட்டத்தட்ட அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 49 நாட்கள் அவர் அதிசாரமாக முன்னோக்கி வர்றார். இந்த ஓராண்டு காலங்களும் அவர் மிதுன ராசிலையும் கடகராசிலையும் சஞ்சாரம் பண்ணாரு. குறிப்பாக மிதுன ராசியில் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலங்களில் அங்கே மிருகசீச நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் தர போறார். மிருகசீர்ஷம் அப்படின்னா செவ்வாய், திருவாதிரை அப்படின்னா ராகு, புனர்பூஷம்னா குரு பகவான். ஆக இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக அவர் பலன் கொடுக்கிறார். குறிப்பாக தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிட போறார். ஆக இந்த பார்வை, அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி, அவரால் என்ன நன்மை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போறோம். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர நிறைய பேர் சொல்லுவாங்க 10இல் குரு பதவி போகணும். ஒன்றும் பயப்படாதீங்க. 10ஆம் இடத்துல குரு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அது முதல்ல குரு பகவானால் இருக்கு. அதனால அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் 10ஆம் இடத்துல குரு வரக்கூடிய காலங்களில் நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த காலங்களில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை, யாருடைய உதவியெல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு பிஸ்னஸை வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, கவர்மெண்டால் உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு நல்ல அங்கீகாரங்கள், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பெரிய லெவலுக்கு
உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் 10ஆம் இடத்துல இருக்கு. இடையில நான் சொன்ன மாதிரி அதிசாரமாக அவர் இருக்கக்கூடிய அந்த 49 நாட்களும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார். அந்த காலங்களில் 11ஆம் இடம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, அந்த காலங்களில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்க வாழ்க்கையில அமைவாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. இது அத்தனையுமே ஒரு 50 நாட்களுக்கு இருக்கு. மற்ற பலன்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியது இந்த ஓராண்டு காலங்களுக்கும் அந்த பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ 2ஆம் இடம் என்பது நீங்க வாழ்க்கையில உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள். நீங்க சம்பாதிச்ச பணம் இது வரைக்கும் தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இருந்தால் கூட இந்த குரு பயிற்சியில கையில பணம், தனம், பொருள் இருக்கும். குறிப்பா குருனாலே நகை, தங்கங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வைத்திருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். 4ஆம் இடம் அப்படின்னாலே பர்மனன்ட் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். யாரெல்லாம் சொந்தமாக இடங்களை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பயிற்சியில இருக்கு. இடம் வாங்குறது மட்டுமல்ல, யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைச்சீங்களோ வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர் ரெடிபில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில இருக்கு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைய வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள்ல இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு அமையும். ஆக 4ஆம் இடத்துல குரு பார்க்கக்கூடிய காலங்கள்ல அசையும் அசைய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ இந்த காலத்துல குரு பயிற்சி காலத்துல அது அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமே அல்ல, இந்த குரு பயிற்சியில 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல பெரிய லெவல்ல நான் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்கு, வருமானங்கள் உண்டு. நான் பெரிய லெவல்ல மேனுஃபேக்சரிங் பண்றேங்கிறவங்களுக்கும் அதுக்கு தந்த வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்களுடைய அக்ரிகல்ச்சர்லையுமே உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் அத்தனையும் இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குது. எப்பயுமே 6ஆம் இடம் வெற்றி, சக்சஸ்ன்னு அர்த்தம். ஸோ லைஃப்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, முதல்ல 6ஆம் இடம் எனக்கு பெரிய லெவல்ல வழக்குகள் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்க வழக்குகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. டிஸ்பியூட் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்கெல்லாம் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. பெரிய லெவல்ல நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவேனாங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சி காலத்துல நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இந்த காலங்களில் பெரிய லெவல்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கிடைக்குமானா கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நீங்க கடன் வாங்கி இடம் வாங்குவதற்கு நான் சொன்ன அத்தனை மூவபிள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா விதமான காம்படிட்டிவ்ல நீங்க ஜெயிப்பீங்க, உங்களுடைய எதிரிகளை நீங்க வெற்றி கொள்வீர்கள். இது அத்தனையும் இருக்கு. ஸோ இந்த காலங்களில் 6ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர். ஸோ நல்லா இருக்கான்னா கண்டிப்பா நல்லா இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குற, 6ஆம் இடம் உங்களுடைய சர்வீஸ். ஸோ இந்த காலங்களில் நீங்க ஐடியில இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் வேலையில இருக்கீங்களோ வேலை உங்களுக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் பார்க்க வேலையை விட்டுட்டேன், எனக்கு ஒரு பெட்டர் ஜாப் அமையுமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். நான் பார்க்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்க, நல்லதொரு ஜாப் உங்களுக்கு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமாங்கிற ஃபீலிங் இருக்கு, யாரும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லதொரு ஜாப் அமைவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானால் உண்டு. அது மட்டும் இல்ல, எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய வேலையில நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா இருக்கு. கடந்த காலங்களில் நீங்க உழைக்க மற்றவங்க பேர் வாங்கின காலங்கள் போய் இந்த காலகட்டங்களில் நீங்க உழைச்சி நீங்களே பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலத்துல நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம்,
ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தா உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு இன்சென்டிவ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தேங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது. வேலையில் ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோல் சேஞ்ச் ஆகும். வேலையில் யாரெல்லாம் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் இருக்குது. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக நீங்கள் எங்கெல்லாம் கடன் கேட்டிருக்கீங்களோ கிடைக்கும். இது அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எப்பயுமே 4ஆம் இடம் உடல் ஆரோக்கிய குறைவு. அதே குரு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 6ஆம் இடம் அப்படின்னாலே கணவன் மனைவி 2 பேரும் பிரிவு அல்லது பிரச்சனை. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைச்சிரும். அது மட்டுமல்ல, யாரும் கணவன் மனைவி உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட 2 பக்கமே அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, பிரிவு 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் இதுவும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குறிப்பா யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, தைராய்டு இருக்கு, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள்ல பிரச்சனை இருக்கு, அதுலேயும் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனா டாக்டரை பாருங்க. அதில் அப்படியே அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் நோயுடைய தன்மை உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த காலங்களில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த இதில் இருக்கு. ஸோ இது வரைக்கும் குடும்பத்தில் எதுவும் புது வரவுகள் வராமல் இருந்தால் புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் பிரிஞ்சு போவார். நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது இந்த காலங்களில் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு, வருமானங்கள் சுமார். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நார்மலாக தான் இந்த காலங்களில் இருக்கு. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூக வணிகங்களும் கவனமாக இருங்க. ஒரு பக்கம் உங்கள் யூக வணிகத்தால் உங்களுக்கு நன்மை நடக்கிற மாதிரி தோற்றம் பெருசாக இல்லை. அதில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதிலெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த காலத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இந்த பயிற்சியில் இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்காது. இல்லைன்னா கடனுடைய தன்மை கூடும், நோயுடைய தன்மை அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் கடன் இல்லாதவங்க கடனை ரைஸ் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தியினுடைய குரு ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. அது இல்லாமல் சிவ வழிபாடும் நரசிம்மருடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.